நாங்கள் வந்தால் இதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம், கவர்மெண்ட்லேயே மீட்ரு போட்டு ஆட்டோ ஓடுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோட சரி 3 வருஷம் ஆகுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆட்டோ ஓடுறவங்களாம் சாப்பிட முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, படாத கஷ்டப்பட்டுக்கிறோம். வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. அவங்க பைக் ஓன் யூஸ் வச்சிருக்கிறவங்க இதை பண்றது ரொம்ப தவறு. இங்க எங்க பக்கத்திலே ஒரு பேங்க் ஆபீசர் ரேபிடோ போட்டு ஒரு பிக்கப் பண்ணி போறாரு. அவருக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கிற ஆள் ரேபிடோல ஓட்டிட்டா சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்கு. அந்த 2 வீலர்ல போகக்கூடியவங்களுக்கு என்ன காப்பீடு கொடுப்பாங்களா? போற பேசஞ்சர் அடிபட்டுறாங்க, பேசஞ்சர் அடிபட்டா கொடுக்க முடியுமா? நாங்க இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி கொடுப்போம். வித் பேசஞ்சர் அண்ட் டிரைவர் வெஹிக்கிள் 3க்குமே நாங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறோம், வண்டிக்கு பர்மிட் வச்சுக்கிறோம். இவ்வளவு எங்களுக்கு கொடுத்துட்டு எதுவுமே இல்லாம நீங்க 2 வீலரை கொடுத்து அதுல நீ பேசஞ்சரை ஏத்திட்டு போன்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? சொல்றேன்னா ஓலா ஊபரை நீங்க கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க, எங்களுக்கு மீட்டர் ஏத்துங்க, நாங்க மீட்டர் போட்டு ஓட்டுறோம், நாங்க அதுக்கு தயாரா இருக்கிறோம். நாங்க இல்லன்னு சொல்லல. இப்போ எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? 100 ரூபா பெட்ரோல் அது 25 தான் கொடுக்குது, எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுங்க பாப்பா? நாங்க அதனாலதான் மக்கள்கிட்ட நாங்க ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கறோம். ஒரு வண்டி எடுத்தனா 3 லட்சம் ரூபாய் வண்டி, அதுக்கு டாக்ஸ் எப்சி நிறைய 20,000 30,000 செலவாகுது. வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா பைக் பிரைவேட் ஓன் யூஸ் வண்டி, அதை பப்ளிக் யூஸ் பண்றாங்க, அது ரொம்ப தவறு. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்கிறானோ இல்லையே, பேங்குக்கு இஎம்ஐ கட்டணுங்கிறதுக்கு பயந்தே வண்டி ஓட்டுறான், நைட்டும் பகலும். 30 ரூபா சவாரி 40 ரூபா சவாரிக்கு 3 தெரு சுற்றுறோம். அதுக்காண்டி இவங்க பைக்கில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயங்கிறது தெரியல. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த 2 வீலர் ஆப்பவே க்ளோஸ் பண்ணுங்க, வேற ஒன்றும் நாங்கள் கேட்கல. 2 வீலர் ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் தான் இது நடவடிக்கை எடுக்கணும். ஓலாக்காரன் ஊபர்காரன் ரேபிடோ இவெல்லாம் என்ன கவர்மெண்ட்டா? அப்புறம் போக்குவரத்து மினிஸ்டர்னு எதுக்கு இருக்கிறாரு? கவர்மெண்ட்டுன்னு எதுக்கு இருக்குது? நீ தான் நடவடிக்கை எடுக்கணும். நான் ஆட்டோ டிரைவர் நினச்சா நடவடிக்கை எடுக்க முடியுமா? பைக் டாக்ஸிகளை தடை பண்ணணும்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் போராட்டம் பண்ணுறதை பார்க்க முடியுது. இது பற்றி உங்களுக்கு கருத்து? அதான் சார், இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே திமுகவே எல்பிஎஃப்காரங்க என்ன சொன்னாங்க, வெஸ்ட் ஜெயபேட்டில் முக்கால்வாசி ஸ்டாண்டு திமுக ஸ்டாண்டு தான். என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் இதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம், கவர்மெண்ட்லேயே மீட்ரு போட்டு ஆட்டோ ஓடுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோட சரி 3 வருஷம் ஆகுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ அது ஓலா ஊபர் ஓடிச்சு. இப்போ ராபிட்டோ 2 வீலர் ஓட்டுறான். அவன் என்ன எஃப்சி பண்ணுறானா, என்ன பண்ணுறான்? ஒன்றுக்கு 3 பேரை கூட ஏற்றின்னு போகிறான். அதனால எங்களுக்கு சுத்தமாக சவாரி அடி போட்டு போச்சு. 40,000 50,000 இந்த ஆட்டோ இன்றைக்கி 4 லட்சம் ஆட்டோ இருக்குது. ஆட்டோ ஓட்டுறவங்களாம் சாப்பிட முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, படாத கஷ்டப்பட்டுக்கிறோம். இது கவர்மெண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆட்டோ நாங்கள் பர்மிட் வாங்கி எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் பப்ளிக் சர்வீஸ் மாதிரி நாங்கள் பண்ணுறோம். இது தனிப்பட்ட ப்ரைவேட் ஆட்டோ கிடையாது. ஆனால் பைக் ப்ரைவேட்டு ஓன் யூஸ் வண்டி, அதை பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப தவறு. அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதனால எங்களுக்கு வருமானம் போயிடுச்சு. பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு போயிட்டு வர நேரத்தில் அந்த பைக் டாக்ஸி சவாரி ஓட்டுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ரேபிடோ ஓட்ட சொல்லுங்க, வாங்க ஆட்டோ ஓட்ட சொல்லுங்க, கார் ஓட்ட சொல்லுங்க, காரில் இருக்குது ரேபிடோ இருக்குது, ஆட்டோவில் ரேபிடோ இருக்குது. முறையாக ஒரு தொழில் சங்கத்தில் சேர்த்துட்டு முறையாக வண்டி ஓட சொல்லுங்கள். எதுக்கு கள்ளத்தனமாக காலையில் இங்கே எங்கள் பக்கத்திலே ஒரு பேங்க் ஆஃபீஸர் ரேபிடோ போட்டு ஒரு பிக்கப் பண்ணி போகிறார். அவருக்கு மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் இருக்கிற ஆள் ரேபிடோவில் ஓட்டிட்டா சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்குது. அவருக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு சவாரி காசு தேவை. ஆஃபீஸில் சம்பாதிக்கிற காசு தேவை இல்லையா? ஆமாங்க, இந்த ஓலா ஊபர் இது மாதிரி இந்த கம்பெனி வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க முதல்ல கொடுத்த பைசாவும் இப்போ கொடுக்கறது இல்லை. அது இல்லாமல் இந்த இதுவும் இல்லாமல் பைக் டாக்ஸிலாம் வந்ததுனால இன்னும் எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அது சில ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் பத்திரிக்கை ஆளுங்களை இல்லையா மீடியா ஆளுங்களை சில பேர் ஃபஸ்ட்லாம் 1500 2000 சம்பாதிச்சாங்க சொல்லிட்டு அதை ஆட்டோக்கார் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ 500 ரூபா தான் எங்களுக்கு வருமானம் வருது, ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் நான் மீடியாலெலாம் அந்த யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த காலத்தில் இருந்த வருமானன்றது வேறு. ஆனால் அவ்வளோ யாரும் சம்பாதிக்கிறதில்ல. இப்போ 500 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ஒரு வண்டி எடுத்தனா 3 லட்சம் ரூபா வண்டி, அதுக்கு டாக்ஸு எஃப்சி நிறைய ஸ்டிக்கரு அதுக்கு பண்ணுறதுக்கு இருந்தாலும் 20,000 30,000 செலவாகுது. வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராபிட்டோங்க 2 வீலர் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நாங்கள் வருஷத்துக்கு 50,000 ரூபா செலவு பண்ணி ஆர்டிஓவில் எஃப்சி பண்ணுறோம்,
டிங்கர் செட்டுக்கு போகிறோம், பெயிண்ட் செட்டுக்கு போகிறோம், டாப்பு கடைக்கு போகிறோம், சீட்டு அடிக்கிறோம். இவ்வளோ பண்ணிட்டு வந்தாலும் ஆர்டிஓ அதில் ஏதாவது ஒரு குறைய சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. அதையும் நாங்கள் திருப்பி ரெடி பண்ணி திருப்பி நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் எஃப்சி பண்ணுறோம். வருஷத்துக்கு எங்கள் 50,000 செலவாகுது. அந்த டூ வீலருக்கு என்ன செலவு இருக்குது? அந்த டூ வீலரில் போகக்கூடியவங்களுக்கு என்ன காப்பீடு கொடுப்பாங்களா? போகிற பேசஞ்சர் அடிபட்டுறாங்க, பேசஞ்சர் அடிபட்டால் கொடுக்க முடியுமா? நாங்கள் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி கொடுப்போம். வித் பேசஞ்சர் அண்ட் டிரைவர் வெஹிக்கிள் மூணுக்குமே நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறோம், வண்டிக்கு பர்மிட் வச்சுக்கிறோம். இவ்வளோது எங்களுக்கு கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் நீங்கள் டூ வீலரை கொடுத்து அதில் நீ பேசஞ்சரை ஏற்றிட்டு போன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் மட்டும் வருஷம் இப்போ இந்த வண்டி எஃப்சிக்கு மினிமம் 40,000 ஆகுது. மினிமம் 40,000 ஆகுது. இன்சூரன்ஸ் 9,000. அப்புறம் டிக்கெட்டை போனால் ஒரு 20,000 கேட்குறான். அந்த டாப் அடிக்க போனால் 10,000, வெண்ட் அடிக்க போனால் 7,000 மினிமம். அது வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துன்னு வைங்க. இப்போ அந்த வண்டி இங்கே இல்லை. அந்த வண்டிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எஃப்சி போனேன், 70,000 ஆச்சுங்க. 70,000 ஆயிடுச்சு. மாதம் அவன் 200 கலெக்ஷன் தரான். அப்போ எவ்வளோ பாருங்கள், 72,000 தான் வருஷமே வருது. 2,000 மிச்சம் இருக்குது. இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு நாளுக்கு ஓட்டினா இவ்வளோ வரும். எல்லா தொழிலுமே வந்து மினிமம் 1000 சம்பளம் இல்லாமல் எந்த வேலையும் கிடையாதுங்க. கொத்தனார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கார்பெண்டர் எடுத்தாலும் எந்த தொழிலுமே மினிமம் 1000. ஆனால் அந்த 1000 தாண்ட முடியல. 1000 தாண்ட முடியல. அந்த 1000 எங்களுக்கு பத்தலை. எப்படி பத்தலாம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. காய்கறிலேருந்து மளிகை சாமான்லேருந்து அரிசிலேருந்து எல்லாமே விலை ஏறி போச்சு. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், 20க்கு மேலே ஒரே மாதிரியாக இருக்கும். 15 முக்கால்வாசி எங்கள் தொழிலெலாம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் ஓரளவு ஓடிடும். அப்புறம் 15 வரைக்கும் முக்கியம் திணறி ஓட்டுருவோம். 15லேருந்து அடுத்த 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டுறது பெரிய விஷயம். ஆமாம், வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடையாது. அவங்க வந்து பைக் வந்து ஓன் யூஸ் வச்சுருக்கிறவங்க வந்து இதை வந்து பண்ணுறது ரொம்ப தவறு. அது நாங்கள் பர்மிட், அதான் சொல்லணும், பர்மிட்டு, இன்சூரன்ஸு, எஃப்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஓட்டுறோம் வண்டியை. அவங்க ஓன் யூஸ் வாங்குகிற வண்டியை வந்து உடனே சவாரி போயிடறாங்க, பைக் டாக்ஸி சவாரி. அது வந்து கார்பரேட் கம்பெனிக்காரன் தான் மெயின். அது நம்ம ஓட்டுறவங்க கூட குறை சொல்ல முடியாது. அவன் வந்து டூ வீலருக்கு வந்து அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி தவறு ரொம்ப. ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஆஃபீஸர், அவர் 50,000 சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து இந்த வேலை பார்க்கலாமா? வறுமை கோட்டு கீழே இருக்கணும் தானே வருவோம் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது. எங்களுக்கு இவ்வளோ வாழ்வோம். ஒரு தனிநபர் சவாரி கிடையாதுங்க ஆட்டோவில். ராபிடோலையோ, ஓலாலையோ, ஊபர்லையோ தனிநபர் சவாரி கிடையாது. தனிநபர் சவாரி ஃபுல்லாகவே ஆட்டோவில் தான், இது பைக்கில் தான் போகிறாங்க. அதுவும் அவங்க வீட்டுக்காரு அழகாக வந்து அவங்க முன்னாடி ஏற்றி விட்டு அனுப்புகிறாங்க. அது என்ன சேஃப்டி அது அவங்க பார்த்துக்கிட்டா. அதான் நம்மளை எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன அரசு முயல் பண்ணுங்க. இது யார் இருந்தாலும் சரி. எந்த கட்சி வேறுபாடு கிடையாது. இதில் கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவும் பாதிக்குது. ஒரு நாளைக்கு 500 ரூபா ஓட்டுறது. காலை 7 மணிக்கு வந்தால் நைட்டு 9 மணி ஆகுது 500 ரூபா ஓட்டுறது. அதில் கேஸுக்கு போய் உட்காந்துருக்கிறதுக்கு மணிக்கணக்காக ஆகுது. கேஸுக்கு போய் உட்காருது. இதெல்லாம் யாரும் அரசாங்கம் தான் முன்னெடுத்து நடத்தணும். அவன் வந்து பேங்க்கில் 8,000 9,000 இஎம்ஐ கட்டி ஆட்டோ போகிறான். ஆட்டோவோட வேல்யூ வந்து 3.25 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இப்போ அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்கிறானோ இல்லையோ, பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டணுங்கிறதுக்கு பயந்தே வண்டி ஓட்டுறான். நைட்டும் பகலும் ஒரு 30 ரூபா சவாரி 40 ரூபா சவாரிக்கு 3 தெரு சுற்றுறோம். அதுங்காட்டி இவங்க வந்து பைக்கில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயங்கிறது தெரில. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த டூ வீலர் ஆப்பவே க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம மக்கள் போய் போராடுறாங்க, அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அங்கங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேண்டாம். கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்ன, அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்க. வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல. டூ வீலர் ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் தான் இது நடவடிக்கை எடுக்கணும். ஓலாக்காரன், ஊபர்காரன், ராபிடா இவெல்லாம் என்ன கவர்மெண்ட்டா? அப்புறம் போக்குவரத்து மினிஸ்டர்னு எதுக்கு இருக்கிறாரு? கவர்மெண்ட்டுன்னு எதுக்கு இருக்குது? நீ தான் நடவடிக்கை எடுக்கணும். நான் ஆட்டோ டிரைவர் நினச்சா நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஆட்டோ டிரைவரை கேட்டாலும் சண்டைக்கு வரான். என்ன கோரிக்கை வைக்கப்படுது ஆட்டோ டிரைவருக்கு? அதுதான், நீ கவர்மெண்ட் எதுக்கு இருக்கிற? மீட்டரை போட்டு ஆட்டோ ஓட விட்டு இதெல்லாம் எடு. சேர் ஆட்டோ விட்ட எல்லாமே திமுக ஆட்சியில் தாங்க வந்தது. அண்ணா திமுக ஆட்சியிலையோ, எடப்பாடியோ, ஜெயலலிதாவோ யாருமே எதுவுமே பண்ணல. ஆட்டோ டிரைவர் தொழில் அழிக்கலை. ஆட்டோ தொழில் அழிஞ்சது திமுக தான். நானும் திமுக தான். இருந்தாலும் இவங்க பண்ணது சரி கிடையாது. கலைஞர் ஓப்பன் பெர்மிட் விட்டார். யார் வேணாலும் வாங்கிக்கலான்னு. அப்படி விட்டுறக்கூடாது. டிரைவர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கணும் ஓப்பன் பெர்மிட்டு. வாண்டுங்கள்லாம் பசங்கள்லாம் வந்துடுறாங்க. ஆட்டோ புது வண்டி 10,000 கொடுத்தாங்க. ஆட்டோ கொடுத்துட்றாங்க. வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தா அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த பசங்க ஓலா ஊப்பரை போட்டு ஓட்டின்னு இருக்கிறாங்க. மேப்புங்க ஒன்றுமே தெரியல. வரும் படிச்சுக்கிறாங்க. ரூட்டும் தெரியல, ஒன்றும் தெரியல, வண்டி ஓட்டவும் தெரியல, ஒன்றும் தெரியல, அது ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க. வரட்டும், புதுசாக வரவங்களாம் வரட்டும். யாரையும் வேணாம் சொல்ல. பைக் வரட்டும், கார் வரட்டும், எல்லாமே வரட்டும். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை கொடுங்க. எங்களுக்கு மீட்டரை ஏற்றுங்க. நாங்களும் ஓட்டுறோம். இந்த ஓலா ஊப்பர்காரங்க இப்போ மீட்டர் போட்டு தான் ஓட்டுறாங்க. நாங்கள் ஆப்பை பார்த்தா நாங்கள் ஓட்டுறோம். இப்போ ஓட்டம் எல்லாத்துமே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஓட்ட மாட்டோமா?
இப்போ ஆட்டோக்கு சரியாக ஆர்டர்ஸ்லாம் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைனில். ஆமாம், அது இப்போ இந்த ப்ராஃபிட்டாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பச்சை வண்டி அவங்க வந்து ஒரு 100 வண்டி அவங்க இறக்குறாங்க உங்களுக்கு. அந்த 100 வண்டி ஒரு டிரைவர் 30,000 போட்டுட்டு எங்களுக்கு வர்ற அந்த ஆப்பில் வர்ற இதை முதல்ல அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க கம்பெனி வண்டி பச்சை வண்டி ஓட்டுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மீதி எங்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் வந்து 8 to 8 வச்சுக்கிறாங்க டைம் போலுக்கு. அந்த 8 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு ராபிடோலாம் சவாரி வருது. ஓலாவுக்கு போகிற சவாரி வருது நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வருது. அதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 2 அதுவும் இங்கே இருந்து அடையாருக்கு 116 ரூபா 126 போடுறாங்க. 7-8 கிலோமீட்டர் வருது. எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிங்கன்னா 20-25 தான் கொடுக்கும். அப்புறம் எப்படி கட்டுப்படி ஆகும்? அதுக்கு பெட்ரோல் போடுறதா, அதுக்கு மெயின்டெனன்ஸ், மெக்கானிக்கு போனால் பேர் பார்ட்ஸ்ன்னு போனால் அது எல்லாமே விலை ஏறி போய் தான் இருக்குது. எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் அப்படியே இருக்கிறோம். இப்போ இது மாதிரி வந்து ஊபர் இது மாதிரி பைக் டாக்ஸி மாதிரி வந்துன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அது இல்லாமல் அவர் லேடிஸ்லாம் போகிறாங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆட்டோ அப்படி கிடையாது. இப்போ ஸ்டாண்டில் இருக்கிறாங்கன்னா எங்களை நம்பி அனுப்புகிறாங்க. ஒரு குழந்தைய கூட எங்களை நம்பி அனுப்புகிறாங்க. ஸ்கூலுக்கு ஒரு 4 பேர் அனுப்புகிறாங்கன்னா பொறுப்பாக எடுத்து போய் அவங்கள விட்டுட்டு கூப்பிட்டு வருவோம். அது மாதிரியான ஒரு இது இருக்குது. ஆனால் பைக் டாக்ஸி யாருன்னே தெரியாது. நீங்கள் ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு பார்க்குறீங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறேன்னு பார்க்குறீங்க. எங்களோட கஷ்டத்தை வச்சு கேட்குறோம். அரசாங்கம் வந்து மீட்ரு கட்டணத்தை வந்து அந்தந்த பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்ற போல் எங்களுக்கு வந்து அரசாங்கம் நியமித்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் அது மாதிரி யாரும் ரேட் அதிகமாக வச்சுலாம் கேட்க போகிறதில்ல. நாங்கள் வந்து கரெக்டாக வந்து நாங்களே வந்து வரும்போது 2000 வரும்போது ஆட்டோ மீட்ரு போட்டு தான் ஓட்டியிருந்தோம். இப்போ இருக்கிற விலைவாசிக்கு எதுவுமே பண்ண முடியல. ஒரு 500 ரூபா எடுத்து போனால் கூட பத்த மாட்டுது. அதனால் வந்து நாங்களும் கேட்குறோம். மக்கள்கிட்ட வந்து பாக்கெட்லேருந்து நாங்கள் எதுவும் எடுக்கிறதில்ல. இப்போ நீங்கள் வரீங்கன்னா, சார் இங்கே போகிறதுக்கு டீனர் போகிறதுக்கு 50 ரூபா ஆகும் சார். சரி வாப்பான்னு கூப்பிட்டு போகிறீங்க. நான் உங்களை வழிகட்டாயமாக உங்களை கூப்பிட்றதும் கிடையாது. சார் நீ கொடுத்து தான் ஆகணும். இந்த மாரிப்படத்தில் போகிற வரவங்களாம் இழுத்து உட்கார இந்த படத்தில் தான் காட்டுவாங்க. ஆட்டோ சார் இதெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் பைக் டாக்ஸின்றது என்ன? அது பைக் சேஃப்டின்றது எதுக்கு? பிரைவேட் வண்டி போட்டு அதுக்கு எல்லோ டாக்ஸி எல்லோ கார்டு கொடுத்துருங்க. பைக் டாக்ஸின்றது எல்லோ கார்டு கொடுங்க. டாக்ஸினாலே எல்லோ கார்டில் தான் வரணும். பப்ளிக் பேசஞ்சர் தான் அவங்க எல்லோ கார்டு. அவங்க வந்து ஓன் போர்டு வண்டி. அப்போ ஓன் போர்டு போட்டு ஆட்டோக்கு மட்டும் ஓன் போர்டு போட்டு நாங்களே ஓட்டலாமே. நாங்கள் எங்கள் இன்சூரன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் மட்டும் கட்டி ஓட்டிக்கலாமே. எஃப்சி கிடையாது, பர்மிட் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஓட்டிக்கலாமே. 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸுக்கு நாங்கள் அழகாக ஆட்டோவிலே பர்மிட் ஆட்டோ ப்ரைவேட் ஆட்டோ எடுத்துட்டு நாங்களே ஓட்டலாமே. கேட்போம் 50 ரூபா கொடுங்க சார். சரி வாப்பான்னு கூப்பிட்டு போவோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே டீனருக்கு இந்த இது பைக் டாக்ஸி எல்லாம் 30 ரூபா தான் ஆகும். அதில் போகிறாங்க. அதில் போகிறனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த 50 ரூபா கூட கிடைக்க மாட்டேது. ஒரு காலத்தில் வந்து ஒரு 600 700 நான் அப்போ சம்பாதிச்சேன். அப்போதைக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து பத்த மாட்டேது. 500 ரூபா பத்தாது. வீட்டுக்கு எங்கள் வீட்டு வாடகை 9000 ரூபா வீட்டு வாடகை. எங்கள் வண்டி வந்து பெட்ரோல் போடணும். ஒரு நாளைக்கு ஒரு 800 ரூபா சம்பாதிச்சாதான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இதாக இருக்குது. ஆனால் இந்த பைக் டாக்ஸி எல்லாம் கொஞ்சம் தடை செஞ்சால் நல்லாயிருக்கும். அரசாங்கம் வந்து செவிஸ் ஆக்கினா இது அரசாணையை வந்து அவங்க சட்டசபையில் வந்து போட்டு அதை இது பண்ணோம். எங்களுக்கு அது பைக் டாக்ஸி தான் ரொம்ப கஷ்டம்தான். வண்டி ஓட்டுறது கஷ்டம். நாங்கள் வேண்டான்னு தான் சொல்கிறோம். ஆனால் பைக் டாக்ஸிலாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இதே மாதிரி அவங்களுக்கு கொடுங்க. வேணாம்னு சொல்லல, கொடுத்து நீங்கள் அந்த வண்டியை லைனில் கொடுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பைக் டாக்ஸி எல்லாம் வந்து நிறுத்திட்டா வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கள பாருங்கள், எல்லாமே படித்தவங்க தான். மினிமம் ஒரு டிகிரியாவது வாங்கினவங்க தான் ஓட்டுறாங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் நான் 7 படிக்கலை, 7 தாண்டலை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? படித்தவங்க அவங்களுக்கு இந்த இப்போ இதெல்லாம் வந்து இதை கூட சாப்பாடெலாம் எடுத்துன்னு போகிறதுக்கெல்லாம் ஜட்டு மட்டும் அதெல்லாம் கூட வந்தது. அதெல்லாம் யார் ஓட்டுறா? படித்தவங்க தான் ஓட்டுறாங்க. யாரும் படிக்காத யாரும் ஓட்டுறது. வேலை இது இல்லைன்னா இன்னொரு வேலை வரப்போகுது. அது இல்லாமல் நான் சொல்கிறேன், சரி அவங்க வாழ்வாதாரத்தை பார்க்குறீங்கல்ல, விடுங்க, 2 வீலரை விடுங்க. எங்களுக்கு விட்ட மாதிரி அவங்களுக்கும் விடுங்க. பர்மிட்டு, இன்சூரன்ஸு எல்லாமே ரோட் டேக்ஸி எல்லாமே அவங்களுக்கும் பண்ணுங்க. அது பண்ண மாட்டேங்கிறீங்களா? ஓன் போர்டில் தானே ஓடுது. பண்ணுங்க. இல்லைன்னா 2 வீலருக்கு எல்லோ போர்டு கொடுத்துருங்க. எங்களை மாதிரி அதுக்கு எல்லோ போர்டு கொடுத்துருங்க. வருஷம் எஃப்சி பண்ண சொல்லுங்கள். அதை பண்ண சொல்லுங்கள். வரவேற்கக்கூடியது அது. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து தொடர்ந்து 2வது முறையாக ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. என்ன பயன்? இது போக்குவரத்துறை மந்திரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்க, ஐயா அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மாநில கவர்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேலை? போக்குவரத்துறை அமைச்சருக்கு என்ன வேலை? போக்குவரத்துறை கமிஷனருக்கு என்ன வேலை? அதை தான் நான் கேட்க முடியும். நாங்கள் போய் பசியும் பட்டினியுமா கடந்து போராடுறோம். எங்களுடைய பசி பட்டினி போராட்டத்தை நீங்கள் வந்து அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் போராடி பார்த்துட்டோம். 2வது தடவையும் போராடி பார்த்துட்டோம்.
யார் வேணாலும் பெர்மிட் கொடுக்குறா 350 ரூபா 75 ரூபா எஸ்டியா 75 ரூபா நாய்க்கிறா நாய்டா 350 ரூபா ஊர்பட்ட பெர்மிட்டை கொடுத்துட்டேன் 40,000 50,000 வண்டி ஓடின நேரத்தில் 4 லட்சம் ஆட்டோ ஓடுது. எப்படி ஒருத்தன் சாப்பாடை 10 பேர் சாப்பிட்லாம், ஒருத்தன் சாப்பாடு 100 பேர் சாப்பிட்னா ஆளுக்கு ஒரு பருக்க 2 பருக்க வருது. ஒரு சவாரி 2 சவாரியில் நான் என்ன பண்ணுவேன், வண்டிக்கு பெட்ரோலை போடுவேன்னா, நான் வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பேனா, இல்லை வண்டிக்கு கேஸாக போடுவேனா, இல்லை எஃப்சி வந்தால் எஃப்சி பண்ணுவேனா, எதுவுமே பண்ண முடியல. இன்சூரன்ஸ் தான் அப்போ கம்மியாக இருந்தது. இப்போ 3000 பழைய வண்டிக்கு 5,500 புது வண்டிக்கெலாம் 8,500 எங்கேருந்து கட்டுறது? 2 வீலர் ஓட்டுறான் ராபிட்டோவில் 1000 1500 அனாவசியமாக சம்பாதிச்சுன்னு போகிறான். அவன் என்ன பப்ளிக் சர்வீஸா? கிடையாது. அப்புறம் எதுக்கு ஆட்டோ பப்ளிக் சர்வீஸ்னு மஞ்சள் பெயிண்ட் அடி வருஷமான எஃப்சி போடு, காக்கி சக்கா போடு, காக்கி பேண்டை போடு, இந்த கண்டிஷன்லாம் எதுக்கு? இப்போ வந்து பைக் டாக்ஸினால வந்து ஆட்டோ ஓட்டுறது கண்டிப்பாக எங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக பாதிப்பு தான் எங்களுக்கு. நாங்கள் அது இல்லாமல் இல்லவே இல்லை. அது பைக்கை அது வேறு பாருங்கள், அந்த ஆஃபீஸில் ஓட்டுறாங்கல்ல, ஆஃபீஸில் ஐடியில் வேலை செய்கிறவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க ஒரு ஆப் வச்சுக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா, அவங்க அந்த இப்போ எல்என்டியில் போனீங்கன்னு வைங்களேன், அங்கே போய்ட்டா ஒரு 1000 கம்பெனி இருக்குதாங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் அவங்க ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அங்கே வந்து பைக்கில் வரவங்க ஆட்டோவில் வராங்கல்ல, அவங்கெல்லாம் காரில் ஷேர் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஆப் அவங்கங்க ஒரு ஆப் வச்சுன்னு அந்த மாதிரிலாம் கூட்டின்னு போகிறாங்க. அது எல்லாமே போச்சு. அது நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் பைக் கண்டிப்பாக வந்து அது எங்களுக்கு நஷ்டம் தான். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, ஓலா ஊபரை வந்து நீங்கள் கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க, எங்களுக்கு மீட்டரை ஏற்றுங்க, நாங்கள் மீட்ரு போட்டு ஓட்டுறோம், நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லல. இப்போ எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? 100 ரூபா பெட்ரோலு அது 25 தான் கொடுக்குது, எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுங்க பாப்பா? நாங்கள் அதனால தான் மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறோம். அதுவும் பாருங்கள், இங்கேருந்து நாங்கள் அடையாறு போயிட்டோன்னு வைங்களேன், 200 ரூபாயை கொடுத்தாலும் இங்கேருந்து அடையாறு போயிட்டோன்னா அங்கேருந்து எங்களுக்கு எம்டி தான். டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைமு, ரிட்டன் ஒரு 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு, பெட்ரோல் வேஸ்ட்டு. அப்புறம் நாங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? அதனால் அந்த ஓலா ஊபர் பார்த்துன்னு போயிடுறாங்க. எங்களுக்கு நஷ்டம் தான். ஆமாம், ஆழ்வாத்தோட கண்டிப்பாக எங்களுக்கு பாதிக்கப்படுது.